சரி கொடுத்துட்டீங்களா? இப்போ என்னென்னா இதில் வந்து என்னாச்சு என்னது அது ஓகே வேலை செய்தா? வேலை இது அது ரெக்கார்ட் ஆகுது. டைம் ஓடிக்கொண்டிருக்கீங்க மேலே. சரியாண்ணே. ஓகே. இதில் என்னென்னா இப்போ அந்த கேள்வி பேப்பரில் சொன்ன மாதிரி மூன்றுக்குரிய HTML வந்து செய்திருக்குது. இப்போ இதுக்கு வந்து தனியாக CSS வந்து கொடுக்கல. இப்போ இது அவுட்புட் பார்த்தா வெயிட் ஒன்று ரன் பண்ணிக்க தனியாக அது இந்த டெக்ஸ்ட் மட்டும்தான் காட்டும். ஏன்டா அதுக்குரிய ஸ்டைலோ கலரோ ஒன்றும் கொடுக்கல. இப்போ ஒன்று ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது index.html contact.html அது மாதிரி இங்கால services.html இப்போ மூணுக்கும் வந்து ஸ்டைல் கொடுக்கல. அதுக்கு தான் எக்ஸ்டர்னலாக வந்து CSSல வச்சு ஒவ்வொரு பேஜுக்கு உரிய ஸ்டைல் கொடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி ஃபைலில் போய் சர்வர்ஸில் வெயிட் இப்போ type.css கொடுக்குறேன். type.css கொடுத்து சேவ் பண்ணுறேன். அதே ஃபோல்டருக்கு எங்கே இந்த 3 HTML ஃபைலும் இருக்கோ அதே ஃபோல்டருக்கான்னு செய்யணும். இப்போ கொடுத்துட்டு முதலாவது வந்து இந்த ஃபோல்டரை வந்து CSS இதை வந்து 3 HTMLோட லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிட்டு செய்தால் தான் ப்ரிவியூ பார்க்கலாம். அப்போ லிங்க் பண்ணுறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு index.html வச்சு லிங்க் ரிலேஷன் ஸ்டைல் சீட் இது வந்து ஒன்றுக்குமே மாறாது. அதோட அதுக்கு அங்கால HREF இன்வெர்டட் கமாக்க அங்கே என்ன பேர் கொடுத்தீங்களோ type.cssன்னு சேவ் பண்ணி இருக்கிறீங்களோ அதே பேர்லாம் நீங்கள் சேவ் பண்ணணும். type.css ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுவீங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த லிங்கை வந்து இதை வந்து இது வந்து ஹெட்டுக்கெல்லாம் கொடுப்பீங்க. அதுதான் முக்கியம். மற்ற இதை வந்து contact.html services.html மூணுக்கையும் பேஸ்ட் பண்ணிவிடுவீங்க. பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்டு இப்போ வந்து index.html பொடிக்கு கிடக்கிற ஒரு விஷயத்துக்கு உரிய ஸ்டைலை வந்து இங்கே கொடுக்க போகிறீங்க. இப்போ வந்து ஹெடருக்கு பேக்ரவுண்ட் வேணுமெண்டா இப்போ ஹெடருக்கு பேக்ரவுண்ட் வேணுமெண்டா இங்கே போய் ஹெடர்ன்னு கொடுத்து கேர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் என்ன பேக்ரவுண்ட் கலர் வேணுமென்னு கொடுப்பீங்க. கொடுக்க பேக்ரவுண்ட் கலர் ஓகே வெயிட் ஏற்கனவே இந்த கோடிங் வேர்டில் இருக்குது அதை அப்படியே போடுறேன். எடிட் பேக்ரவுண்ட் கலர் ஓகே காப்பி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அங்கே போய் ப்ரிவியூ பார்க்கலாம். ஏற்கனவே லிங்க் பண்ணினபடி தான் கிடக்கு. அப்போ index.html பார்த்தா பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அது மாதிரி இப்போ நான் contact.html வந்து டேபிள் இருக்குது. அதுக்குரிய CSS கொடுத்து காட்டுறேன். டேபிளில் வந்து ஓகே காப்பி டேபிளில் கொடுக்குறேன்டா கொடுத்துட்டு சேவ் பண்ணுவீங்க. கொடுத்துட்டு இங்கே போய் ரிப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெயிட் contact.html தானே ஓகே இங்கே டேபிள் நேம் வந்துட்டு அது மாதிரி இப்போ services.html வந்து ஃபூட்டர் இருக்குது. அதுக்குரியதை கொடுக்குறேன். ஃபூட்டர் காப்பி பண்ணி அப்படியே கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அப்போ சேவ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே services.html இருக்கிறது கொடுத்தேன்னா ஓகே ஃபூட்டரும் வந்துட்டு இவ்வளோ தான் விஷயம். முதல் HTML ஃபைல் 3 டைம் செய்வீங்க. ஆனால் அதுக்குரிய ஸ்டைல் ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க. அதை இப்போ இந்த CSSல தனியாக கொடுப்பீங்க. CSS ஃபைலை க்ரியேட் பண்ணின உடனே 3 டைம் கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணி சேவ் கொடுக்கணும். லிங்க் பண்ணி ஒன்றுக்கும் சேவ் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே ஸ்டைலை இப்போ index.htmlன்னா அதுக்கு என்னென்ன விஷயம் வருதோ அதுக்குரிய ஸ்டைல் அவ்வளோத்தையும் டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணிவிட்டு
இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா சரி சிஎஸ்எஸ்ல சேவ் கொடுத்துட்டு அங்கே போய் ரன் பண்ணினா வெறுமேண்டா சிஎஸ்எஸ் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு அதை மாதிரி அடுத்தது content.htmlக்கு என்னென்ன விஷயத்துக்கு ஸ்டைல் கொடுக்க போகிறீங்களோ அவ்வளோத்தையும் சிஎஸ்எஸ்க்கு அந்த ஒரு பேஜுக்கு முடியதாக கொடுத்து கொண்டு போனீங்கன்னா சரி அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை புதுசாக சரி முடிஞ்சு இங்கே